என் தங்கப்பிள்ளையே, இன்று வளர்பிறை சஷ்டி. இன்று கந்தனை வணங்குகின்ற என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் நினைத்தது நடக்க வேண்டும். நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை கந்தனை வணங்கி உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பணம் வைக்கின்ற அறையில் நீ இதனை இன்று வைத்துவிடு. நிச்சயமாக என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் மட்டும் தொடர்ந்து இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டால் போதும். நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் நீ என்ன கேட்டாலும் என்ன செய்தாலும் அதனால் உனக்கு எந்த பலன்களும் கிடைக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு என்றும் இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்வது உண்மை. அதனால்தான் அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என் பிள்ளை நீ செவிகொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாயல்லவா? ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற சில உன்னதமான விஷயங்கள், சில தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் அதை நீ செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அது பேரதிசயத்தை நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றிலும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கை நடத்துகின்ற பாடங்கள் உன்னை அடுத்தடுத்த நிலைக்குத்தான் கொண்டு சேர்க்குமே தவிர ஒருபோதும் உன்னை பின்னோக்கி கொண்டு வந்து விடாது. இது என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி கலங்காமல் இனி உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று யோசித்து என் பிள்ளை மனம் பதறிவிடாமல் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களை உனதாக்கி கொண்டு எப்பொழுதும் முழு மகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, சரியில்லை என்று நாம் சொல்லி கலங்கிய நேரங்களில் சரியான பல விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும். இன்று சஷ்டியினுடைய நாள் என்பதனால் அம்மா உனக்கு பேரதிர்ஷ்ட செய்தியினை சொல்ல வேண்டியது கடமை அல்லவா? இது அம்மாவிற்கு கட்டாயமாக்கப்பட்ட விஷயம் அல்லவா? ஏனென்றால் ஒரு விஷயம் செய்தால் அது என் பிள்ளையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதனை செய்யாமல் இருந்துவிட முடியுமா? இது உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அதிசயத்தை நடத்தும் என்று தெரிந்த பிறகும் அதை நாம் சொல்லாமல் இருக்க முடியுமா என்ன? என் குழந்தையே, நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நீ எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்களை பெற்றிட இந்த வராகி நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை உன்னுடைய கவனத்திற்குள் நீ எடுத்து கொண்டு விடு. எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டு நீ பின்னேறி விடாதே. எதையும் விட்டு என் பிள்ளை நீ கலங்கி விடாதே. உனக்காக நான் வருவது, இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று நீ எப்பொழுதும் சரியாக உணரும் பொழுது நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லை கடந்த மகிழ்ச்சிக்காக நீ எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி கொண்டே இருப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி நீ கலங்காதே. என் பிள்ளையே, வேல் பிடித்த கந்தனினுடைய காலை நீ பிடித்து விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் என்பது எப்பொழுதும் இல்லை. அதுதான் உண்மை. அந்த கந்தனின் காலை பிடிக்க வேண்டிய பாக்கியம் எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. அது எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடாத ஒரு ஆசீர்வாதம் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். இப்பொழுது உனக்கு கிடைக்கின்ற இந்த ஆசியை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டாயானால் உன் அம்மா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, என்ன பொருளை வாங்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பாக உன் தாயானவள் இன்று உன்னோடு சில நொடிகள் பேச வேண்டி ஆசைப்படுகின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்கள், உன்னை தொடர்கின்ற நேரங்கள் என்று இவை அத்தனையிலும் உனக்கு விரும்பியது உன்னை தேடி வர வேண்டும். நீ எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் தொலைத்து விடாதே. உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள முதலில் முயற்சி செய்ய வேண்டும். உனக்காக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முடிவு செய்யும் பொழுதுதான் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று உனக்கு தோன்றும் அல்லவா? காயப்படுத்திய உறவுகளை கண் எதிரே காணும் பொழுது
அவர்களை தவிர்க்க முடியாமல் அந்த உதடு சில நேரங்களில் சிரித்துவிடும். ஆனால் மனது வலிக்கத்தான் செய்யும். என் பிள்ளையே, இந்த உறவுகளை எல்லாம் காணும் பொழுது அவர்கள் எதற்காக காயப்படுத்தினார்களோ, எந்த விஷயத்திற்காக உன்னை வேதனைப்படுத்தினார்களோ, அந்த விஷயத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் நீ அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, சில நேரங்களில் சில உறவுகளை நாம் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்க மாட்டோம். சில உறவுகளை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நாம் வெறுக்க மாட்டோம். ஆனால் சந்திக்க முடியாத சூழ்நிலைகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நட்புகளோடு பழகுகின்ற சில மனிதர்கள் அந்த நட்பை ஒரு காலமும் கைவிட்டு விட மாட்டார்கள். காலம் முழுவதும் அது நம்மோடு அருகில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் அந்த நட்பு நம்மை விட்டு ஒருபோதும் பிரிந்து செல்லாததாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே சில விஷயங்கள் நமக்கு தெளிவில் இருக்கும் பொழுது நல்லது நமக்கு நடக்கும். வாழ்க்கையில் 2 விஷயங்களை என்றுமே நீ மறந்து விடாதே. 1, மற்றவர்கள் உழைப்பில் வாழக்கூடாது. 2, மற்றவர்கள் சிரிக்கும்படி நாம் வாழக்கூடாது. நீ தவறு செய்திருந்தால் வயது வித்தியாசம் இன்றி தயங்காமல் மன்னிப்பினை கேட்டுவிட வேண்டும். நீ தவறு செய்யவில்லை என்றால் வயது வித்தியாசம் பார்க்காமல் எதிர்த்து நின்றுவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த 2 இடத்திலும் நீ அமைதி காத்தாயானால் உன்னையே குற்றவாளியாக இவர்கள் முடிவு செய்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. பாம்பின் விஷத்தை விட மனிதர்கள் வாயில் வரும் வார்த்தைகளுக்குத்தான் விஷம் அதிகம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என்னதான் நமக்கு நீச்சல் தெரிந்தாலும் என் குழந்தையே, அந்த நீச்சல் சாக்கடையில் நீ விழுந்து விட்டால் அடிக்க முடியுமா? அதிலிருந்து எழுந்து வர வேண்டுமே தவிர அதில் நீச்சல் அடித்து கொண்டிருக்க கூடாது. அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. அதைத்தான் அம்மா சொல்கின்றேன். இது போன்ற இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நிச்சயமாக நல்லபடியான செயல்களை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, பொதுவாகவே கந்தனினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் நாம் பல நல்ல விஷயங்களை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்பா முருகா என்று நீ அழைக்கின்ற நொடிகளில் எல்லாம் கந்தன் உன்னை எப்பொழுதும் ஆசீர்வதிக்க உன்னை தேடி வருகிறார் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு அவர் மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்ற இந்த நாள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை அதை நீ விட்டு விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த சந்தர்ப்பங்களை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே. என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்று பார். நீ இறந்து விட்டால் கூட பக்கத்து தெரு வரைக்கும் சிரித்து கொண்டே வருகின்ற மனிதர்கள் உன் வீட்டிற்கு வந்து அழுவது போல நடித்துவிட்டு போகின்ற கூட்டம். இதற்காக நீ சந்தோஷத்தை எல்லாம் விட்டுவிட்டு சொந்த பந்தங்கள் 4 பேர் நம்மை என்ன சொல்வார்களோ என்று சொல்லி வாழ வேண்டும் என்று வாழ்கின்ற வாழ்க்கையா இது? சற்று யோசித்து பார்க்கிறாயா என் பிள்ளையே? நிச்சயமாக உனக்கு புரியும். இப்படிப்பட்ட உறவுகளுக்காக நம் சந்தோஷத்தை நாம் இழக்கக்கூடாது என்பது நிச்சயமாக உனக்கு புரியும். இந்த உணர்வுகள் புரியும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்பதனை நிச்சயமாக எடுத்து காட்டும். யாருக்காக வாழ வேண்டும், யாருக்காக இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் எப்பொழுதும் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து கேட்பது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை நடத்தும். ஒரு மனிதரோடு நாம் நல்லபடியாக பேசி கொண்டிருக்கும் பொழுது சில மனஸ்தாபங்கள் காரணமாக வார்த்தைகள் அவர்களிடமிருந்து குறைய தொடங்குகிறது என்றால் நம்முடைய மனதில் மாற்றங்கள் வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். நம்முடைய மனது மாறத் தொடங்கிவிட்டது என்றுதானே அர்த்தம். என் குழந்தையே, இந்த மாற்றங்கள் உனக்குள் வரும் பொழுது
இதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. யார் மனதையும் நாம் புண்படுத்தியதாக இருக்கக்கூடாது. யார் மனதையும் நாம் புண்படுத்தி எந்த ஒரு கஷ்டத்தையும் நாம் கொடுத்து விடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள். மகத்தான சாதனைகள் புரிந்தவர்கள் யாவரும் தோல்வி பல கடந்து வென்றவர்கள் என்பதனை புரிந்து கொண்டு இன்று இந்த கந்தனுக்கு உகந்த நாளில் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று உன் அம்மா உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களுள் ஒன்று சுக்கு. ஒரு துண்டு சுக்கை எடுத்து அந்த சுக்கின் மீது நீ ஒரு சிகப்பு முனை பெண்ணால் எழுது. அதில் 786 என்ற எண்ணை இன்று எழுது. என் குழந்தையே, அதிர்ஷ்ட நாட்களில் கேதுவும் சனியும் சுக்கிரனும் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தக்கூடிய எண்ணாகத்தான் இந்த எண் பார்க்கப்படுகின்றது. 7 என்பது கேது பகவானுக்கும், 8 என்பது சனி பகவானுக்கும், 6 என்பது சுக்கிர பகவானுக்கும் உகந்த எண் அல்லவா? என் குழந்தையே, இதை நீ எழுதிவிட்டு உன்னுடைய வலது உள்ளம் கைக்குள் வைத்து மடித்துவிட்டு முருகனினுடைய ஏதாவது ஒரு நாமத்தை 6 முறை சொல். ஓம் சரவணபவ என்று சொன்னாலும் சரி, ஓம் முருகா போற்றி என்று சொன்னாலும் சரி, ஓம் கந்தாய நமக என்று என் பிள்ளை நீ சொன்னாலும் சரி, 6 முறை இதை சொல்லிவிட்டு உன்னுடைய வீட்டில் பணம் வைக்கின்ற அறையில் நீ அதனை உள்ளே வைத்து விடு. என் குழந்தையே, எப்பொழுது எல்லாம் உனக்கு பணம் தேவைப்படுகின்றதோ அப்பொழுது எல்லாம் இந்த சுக்கு துண்டை எடுத்து அதனை உன் உள்ளங்கைக்குள் வைத்து கொண்டு கந்தனின் நாமத்தை சொல். மனதார அந்த பணம் உன்னை தேடி வருவது போல நீ உன்னுடைய மனதை நீ உனக்கே உனக்கானதாக அதனை எண்ணத் தொடங்கு. நிச்சயமாக பணம் வந்து சேரும். உனக்கான உழைப்பும் முயற்சியும் உன் கைகளில் இருக்கும் பொழுது ஒருபோதும் நீ செய்கின்ற இது போன்ற விஷயங்கள் உன்னை கைவிட்டு விடாது. தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நீ செய்கின்ற எல்லாமும் உனக்கு நல்ல பலன்களை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் என்று நீ கலங்கினாலும், ஏதுவாகும் என்று நீ புலம்பினாலும், இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பது என் பிள்ளையினுடைய மனதில் தெளிவான எண்ணமாக நிறைவாக இருக்கட்டும். நல்லது நடக்கும்போது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிசக்தி வாய்ந்த பல திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய நேரம். கந்தனின் அருளோடு இன்று உனக்கு பணவரவினை அதிகரித்து கொடுக்க வேண்டிய கால நேரமாக மாறி இருக்கின்றது. அம்மா சொல்வது எல்லாம் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். என் குழந்தையே, எல்லா நிலையிலும் நமக்காக நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நிச்சயமாக எந்நாளும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எப்பொழுதுமே இதை தாண்டிய ஒரு வாழ்க்கை வேறென்ன இருக்கிறது என்று யாரை நாம் நினைக்கிறோமோ அந்த உறவுகளை நாம் ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. நிச்சயமாக இனி எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கை கொண்டு உனக்கான நன்மைகளை கொண்டு என் பிள்ளை நீ உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க தொடங்கிவிடு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். சஷ்டி நாளான இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்கு வேண்டிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதை என் குழந்தை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்து தருவதை நீ எப்பொழுதும் விட்டுவிடாமல் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் இருக்கின்ற உண்மைகளை புரிந்து நீ நல்லபடியாக உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க தொடங்கு. அம்மா உடனிருந்து உன்னை வழிநடத்துவது போல நீ வணங்குகின்ற ஒவ்வொரு தெய்வங்களும் உனக்கு துணை நிற்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே.
ஒவ்வொருவரும் உனக்காக உன்னை தேடி வருவதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.